ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாவு இட்லி மாவு வந்து எவ்வளோ தான் அரைச்சி வச்சாலும் சில பேருக்கு புளிக்காது. அது என்னென்னா சில பேர் கைன்னு சொல்லுவாங்க, சூடு கை. அதனால சில பேருக்கு வந்து நல்லா பொங்கும், சில பேருக்கு பொங்கவே பொங்காது மாவு. அதில் நானும் ஒன்று. எனக்கெல்லாம் மாவு சுத்தமாக பொங்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெங்களூரில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால் எனக்கு மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. அதுக்கு நான் என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, இந்த பெரிய வடை சட்டி இருக்குல்ல, இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்த சூடில் வந்து நைட்டு வந்து நீங்கள் அந்த மாவை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு காலையில் பாருங்களேன், அந்த மாவு உப்பி அப்படியே கீழே போகும். அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லாவே உப்பும். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற டிப்ஸுங்க, இந்த மாவு புளிக்கிறதுக்கு, சீக்கிரமாக அந்த உப்புறத்துக்கு. அப்புறமா என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், நான் கிச்சன் டிப்ஸ் வந்து நான் டெய்லி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.